அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸோட மூன்றாவது பாகம் பார்க்கலாம். ஓகே, ரைட். நாம் முதலாவது பாகத்தில் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன், அதே போல் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய கூறுகள், ஓகே, அதில் விலைகள் என்னென்ன மாதிரின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் இரண்டாவது பாகத்தில் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில், ஓகே, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வகைகள் பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் பிரதானமாக 4 வகைகள்: புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன், பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன், கண்டினியூவேஷன் பேட்டர்ன், இன்டிசிஷன் பேட்டர்ன். ஸோ இது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் வரும் என்று சொல்லி நாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு இந்த மூன்றாவது பாகத்தில் இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக்கையும் இந்த பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த புல்லிஷ் ரிவர்சலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 வகையான டைப்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே, அதே போல் பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் 6 வகையான கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். பட் இந்த பாகம் 3 வீடியோவில் புல்லிஷ் ரிவர்சல்ல இருந்து ஒரு 2 கேண்டில் ஸ்டிக்கும், அதே போல் பீரிஷ் ரிவர்சல்ல இருந்து ஒரு 2 கேண்டில் ஸ்டிக்கும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டெக்னிக்கல், அதே போல் ஃபண்டமெண்டல் பக்கம் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் நான் இனி வரக்கூடிய காலங்களில் இது சம்மந்தமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவேன். அதே போல் இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் கிளியராக விளங்கிக் கொள்றதுக்கு பிளேலிஸ்ட்டில் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 சொல்லி வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணப்படும். ஸோ முறையாக நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லா வீடியோயும் உங்களுக்கு கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எல்லா விடயங்களும் நீங்கள் பார்க்குறதுக்கு எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ரைட். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த புல்லிஷ் ரிவர்சல்ல 6, பீரிஷ் ரிவர்சல்ல 6 பேட்டர்ன்ஸ் இருக்கு, 6 டைப்ஸ் இருக்கு. அது நான் முதலாவது உங்களுக்கு இதில் 2, பீரிஷ் ரிவர்சல்ல 2 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ரைட். முதலாவது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு கொயினோட பிரைஸ் கண்டினியூவா டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல அதோட விலை தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து மேலே போகிறது புல்லிஷ் ரிவர்சல். ஸோ இந்த ஏரியாவை நம்ம அதிகளவான சப்போர்ட், அதாவது பையஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு சொல்லி நாம பார்த்துருந்தோம். ஓகே, ஆகவே அதே போல இந்த பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயினோட பிரைஸ் விலை அதிகரிக்கும் பொழுது அதோட விலை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அதோட விலை டவுன் ஆகணும். ஓகே, அப்படியான சந்தர்ப்பங்களை பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ள வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் இந்த மாதிரியான ஏரியாக்கள் வருவாங்க. இவரை நம்ம ரெசிஸ்டன்ட், அதிகளவான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் என்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த நாலேஜை வைத்துக் கொண்டுதான் இப்போ வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக் நாம பார்க்க போறோம். ஓகே, ரைட். முதலாவது இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு முதலாவது கேண்டில் ஸ்டிக் பார்ப்போம். அதோட நேம் புல்லிஷ் என்கல்பிங். ஓகே, புல்லிஷ் என்கல்பிங். ஸோ இந்த புல்லிஷ் என்கல்பிங் இது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல வரக்கூடிய ஒரு வகையான கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கு ஒப்போசைட்டா அப்படியே இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவர் பியரிஷ் என்கல்பிங். இப்படி 2 கேண்டில் ஸ்டிக் இருக்கு. ஓகே, புல்லிஷ் என்கல்பிங், அதே போல பாத்தீங்கன்னா பியரிஷ் என்கல்பிங். ஓகே, இது புல்லிஷ் என்கல்பிங் சொல்றது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல முதலாவது கேண்டில் ஸ்டிக்கும், பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்றது பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல முதலாவது கேண்டில் ஸ்டிக்கும். இதுக்கு அப்படியே ஒப்போசைட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது இந்த புல்லிஷ் என்கல்பிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஒரு இப்படியான 2 கேண்டில் மார்க்கெட்ல உங்களுக்கு சரியான சப்போர்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கேண்டில் நாம புல்லிஷ் என்கல்பிங் சொல்லி சொல்லுவோம். ஓகே, பாருங்க, ஒரு ரெட் கேண்டில் அதை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா க்ளோஸ் வைத்திருக்கு. ஸோ இந்த ரெட்டை விட ஒரு கிரீன் பெருசா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது புல்லிஷ் ரிவர்சலா பார்க்கப்படுது. ரைட். இதை நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிளா உங்களுக்கு நேரத்தில் கீ காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இதை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். ஓகே, அப்ப ரெசிஸ்டன்ஸ் சொல்றது விலை மேல போய் அது ரிவர்சல் ஆகக்கூடிய ஏரியா ரெசிஸ்டன்ஸ். அதே போல பிரைஸ் டவுன் ஆகிற சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் அப் ஆகக்கூடிய ஏரியா சப்போர்ட்டா பார்க்கப்படும். ஓகே, ரைட். இதுல பாருங்க, ஒரு கோயினோட பிரைஸ் கண்டினியூவா அப்படி டவுன் ஆகி கொண்டு வருதுன்னு வைத்துக்கொள்ளும். ஓகே, ரைட். இப்படி வர சந்தர்ப்பத்தில் டவுன் ஆகுது அப்படின்னா அங்க அதிகளவான செல்லர்ஸ் மார்க்கெட்ல டாமினேட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, செல்லர்ஸ் அதிகளவா மார்க்கெட்ல இருக்கிறதால தான் மார்க்கெட்டோட பிரைஸ் டவுன் ஆகி கொண்டு வருது. பையர் அந்த இடத்துல விருப்பப்பட மாட்டாங்க பை பண்றதுக்கு. ஓகே,
இப்படியே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சரியான சப்போர்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி சரியான சப்போர்ட் நீங்கள் மார்க்கெட்டில் ஃபைன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாருங்கள், ஒரு சரியான சப்போர்ட் இருக்கு, அந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாது டவுன் சைடுக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாது டவுன் சைட். ரைட், அது என்ன பிரேக் பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட முக்கியமான இரண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று பொடி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விக். ஓகே ரைட், எப்பொழுதும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ல அந்த பொடிக்கு தான் பவர் இருக்கு. ஓகே, அந்த ரியல் பொடி நம்ம சொல்றோம், அந்த பொடிக்கு தான் பவர் அதிகம். இந்த விக்குக்கு வந்து பவர் இல்லை. ஓகே, ஒரு மார்க்கெட்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த விக்குக்கு பவர் இல்லை. ஓகே, அப்போ இது ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு பீரிஸ் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும், அதே போல் மேலே ஐ இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா லோ இருக்கும். ஓகே ரைட், மார்க்கெட் அதோட விலை வந்து டவுன் சைட் இப்படி போய் இருந்தாலும் ஓகே, பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு கீழே பொடி க்ளோஸ் பண்ணாம எகெயின் அப் சைட் போய் இந்த பொடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால், செல்லர்ஸ் மார்க்கெட்டை டவுன் சைட் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த சப்போர்ட் ஏரியாவில் இது பையரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். பையர் இந்த ஏரியாவை பிரேக் பண்ண விட மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் இந்த கொயினோட ப்ரைஸ் இந்த சப்போர்ட் ஏரியாவை ரீச் பண்ணும் போது அதிகளவான பையர்ஸ் இந்த இடத்துல அவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி பை பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டா, இப்ப இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு போற அந்த ஸ்பீடை விட அதிகளவான பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல வந்து அதிகளவான பையிங் இந்த இடத்துல நடக்கிறதால இந்த செல்லர்ஸை விட பையர்ஸ் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை இங்கிருந்து மேலே தூக்கி கொண்டு போவாங்க. இப்படியான சந்தர்ப்பத்தில் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான கேண்டில்ஸ் தான் இந்த புல்லிஷ் என்கல்பிங் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த புல்லிஷ் என்கல்பிங் நம்ம பார்க்கறதுக்கு இது இன்னும் ஒரு கேண்டில் நமக்கு தேவைப்படும். ரைட், பாருங்க, அந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு கேட்டா, இப்படியான ஒரு கேண்டில் மார்க்கெட்ல வந்திருக்கணும். ஓகே, இப்படியான ஒரு கேண்டில் மார்க்கெட்ல வந்துருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்சைட் ரிவர்சல் ஆகுது. அதாவது செல்லர்ஸை விட பையர்ஸ் டாமினன்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. ஆகவே இப்படி பாருங்க, ஒரு மிகப்பெரிய கிரீன் கேண்டில் வரும் பட்சத்துல நாம விளங்கிக் கொள்ளணும், இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருந்து அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது ஒரு வகையான கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், நமக்கு ஒரு ட்ரேட் ஒன்று பிளேஸ் பண்றதுக்கு. புல்லிஷ் என்கல்பிங் இது ஒரு வகையான கன்ஃபர்மேஷன். ஆகவே இந்த ஒவ்வொரு கேண்டல்லையும் பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் தான் இருக்காங்க. இவங்களுடைய அந்த பை செல் அதை வைத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் தீர்மானிக்கப்படுது. ஆகவே இந்த புல்லிஷ் என்கல்பிங்ல உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கணும், சரியான சப்போர்ட்ல வரணும், இதுதான் முக்கியம். இதே போல கேண்டில் ஸ்டிக் வந்து உங்களுக்கு சரியான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இல்லாத இப்படி இடையிலெல்லாம் வரலாம், ஓகேயா, பட் அதுகளை இடையில இப்படி புல்லிஷ் என்கல்பிங் வந்தா கூட நாம கன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது. நாம கன்ஃபர்மேஷன் எப்போ எடுக்கணும்னு கேட்டா, சரியான சப்போர்ட் ஏரியாவில் இந்த புல்லிஷ் என்கல்பிங் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆக போகுது. ஆகவே உங்களுக்கு புல்லிஷ் என்கல்பிங் இது கிளியரா விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே ரைட், இதுதான் புல்லிஷ் என்கல்பிங். ஓகே ரைட், இந்த ரெண்டு கண்டில் அப்படியே மார்க் பண்ணலாம். ஆக இப்ப பாருங்க, பையர் அதிகளவா மார்க்கெட்டுக்குள்ள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிரைஸ் வந்த இடத்துல இருந்து இப்போ ரிவர்சல் ஆகி மேலே போறாரு. ஆகவே இது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ல முதலாவது கேண்டில் ஸ்டிக். இப்போ என்ன நடக்க போகுது, கோயினோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாக போகுது. ஓகே, அவ இப்படியே அப்பாகி கொண்டு போகும். ஓகே, இப்போ பையர் வந்து மார்க்கெட்டை மேலே இப்படியே கொண்டு போவாங்க. ஓகே ரைட், இப்படி ப்ரைஸ் மேலே போகிற சந்தர்ப்பத்தில் பாருங்க. ஓகே ரைட், இப்படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் கொண்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து விக் பெருசாக யூஸ் பண்ணல, நம்ம விக்கும் எடுத்து போய், காரணம் எல்லா கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா விக் இருக்கும். ஓகே, நான் இந்த ஃபைனலாக மேலேயும் கீழேயும் இருக்க கேண்டிலுக்கு மட்டும் நான் விக் யூஸ் பண்ணுறேன். காரணம் எல்லாத்துக்கும் விக் போடணும். ஓகே,
காரணம் எல்லா கேண்டிலும் விக் இருக்கும், ஒரு சில கேண்டில் விக் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதை கீறி கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ இது எக்ஸாம்பிள் நான் பாருங்க இப்படி கேண்டில் கீறி இருக்கேன். இப்போ மார்க்கெட் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் என்கிறதால புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா அப் ஆக ஆரம்பிக்குது. இப்படி கண்டினியூ அப் ஆகி கொண்டு போனாலும் ஒரு கட்டத்துக்கு அங்கால அதோட பிரைஸ் வந்து அப் ஆக முடியாது. அது எங்க போய் நிற்கும் என்று கேட்டால் சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. அதாவது பையர் பிரைஸை மேலே கொண்டு போறாங்க, ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல யார் இருப்பதுன்னு கேட்டா அதிக அளவான செல்லர் இருப்பாங்க. விளங்குதா? செல்லர் இருப்பாங்க. அப்ப செல்லர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதோட பிரைஸை இதுக்கு அங்கால மூவ் பண்ண விட மாட்டாங்க, பிரேக் பண்ண விட மாட்டாங்க. இந்த இடத்துல அதிக அளவான செல்லிங் ப்ரெஷரை கொடுப்பாங்க செல்லர்ஸ். அப்படி செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் பாருங்க, இந்த கேண்டில் வந்து இப்படி மேலே போறாரு, பிரேக் பண்ண பார்க்குறாரு, பட் பிரேக் பண்ண முடியாம எகெயின் டவுன் சைட் க்ளோஸ் வைக்கிறாரு. சாரி, இந்த ரெசிஸ்டன்ஸு கீழே க்ளோஸ் வைக்கிறாரு. ஓகே ரைட். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா இந்த இடத்துல அதிக அளவான செல்லர் வர போறாங்க. செல்லர் எங்க வருவாங்கன்னு கேட்டா ரெசிஸ்டன்ஸ்ல. செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, வாங்கின இந்த இடத்துல பை பண்ண எல்லாமே செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து என்ன கேட்டா செல்லர்ஸ் டாமினேட் பண்ண போறது நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த நேரத்தில் எப்படியான ஒரு கேண்டில் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னு கேட்டா இப்படியான ஒரு கேண்டில் வரும். ஓகே ரைட், பார்ப்போம். அதை பாருங்க, ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸ்ல செல்லர்ஸ் அந்த இடத்த டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்று நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்படியான ஒரு கேண்டில் ஸ்டிக் அந்த இடத்துல வரும் பொழுது பாருங்க, அதாவது பையர் மார்க்கெட்டை மேலே கொண்டு போறாங்க. ரைட், கிரீன் கலர்ல அழகா போய் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சட்டுன்னா ஒரு மிகப்பெரிய பீரிஸ் கேண்டில் வருது. அந்த பீரிஸ் கேண்டில் பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த இந்த புல்லிஷ் கேண்டிலை விட ஒரு மிகப்பெரிய பீரிஸ் கேண்டில். ஓகே, அப்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே இப்படி இந்த இரண்டு கேண்டிலையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் என்று சொன்னா இதை நாம சொல்லுவோம் பியரிஸ் என்கல்பிங் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆகவே இந்த கேண்டில் ஸ்டிக்ங்கிறது பல பேருக்கு ஈஸியா புரிந்து கொள்ள முடியாது. எந்த கேண்டில் எந்த இடத்துல வரணும், இது நமக்கு இதில் நேம் ஞாபகம் இருந்தாலும் சரியான இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது. ஆகவே தயவு செய்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அந்த விஷயம் கிளியரா இருக்கணும். ஓகே, காரணம் ஒரு புல்லிஷ் என்கல்பிங் அப்படின்னு சொல்றது சரியான சப்போர்ட்ல ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் அதுக்கான வேலிட் இருக்கு, அங்க இருந்து மார்க்கெட் அப் ஆகலாம். சரியான பீரிஸ் என்கல்பிங் சொல்றது ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகணும். ஓகே, இப்படி இந்த பையிங் ப்ரெஷரை விட செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கணும். இங்க செல்லிங் ப்ரெஷரை விட பையரோட அந்த ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் மார்க்கெட் அப் ஆகியும் மார்க்கெட் டவுன் ஆகியும் போகுது. ஆகவே இதுல பாருங்க, நான் இந்த இடத்துல இரண்டு கேண்டில் ஸ்டிக் புல்லிஷ் ரிவர்சல்ல ஒன்றும் பீரிஸ் ரிவர்சல்ல ஒன்றும், ஆகவே இரண்டு நாம பார்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, புல்லிஷ் என்கல்பிங். ஓகே, இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், பாருங்க, புல்லிஷ் என்கல்பிங், ஒரு ரெட் கேண்டில் பக்கத்துல கிரீன் கேண்டில், இதே சரியான சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகணும். இரண்டாவதா பாருங்க பீரிஸ் என்கல்பிங். ஓகே, பீரிஸ் என்கல்பிங் இதுவும் அதே போலதான். ஓகே, இந்த எக்ஸாம்பிளையும் இந்த இமேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா விளங்கும். பாருங்க, ஒரு கிரீன் கேண்டில் பக்கத்துல ஒரு ரெட் கேண்டில் மிக பெருசா இருக்கணும். ஆகவே இது புல்லிஷ் என்கல்பிங், அதே போல இது பீரிஸ் என்கல்பிங்கா பார்க்கப்படுது. ரைட், அடுத்து இதுல மூன்றாவது நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா எகெயின் ஒரு புல்லிஷ் அராமி நாம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க, இந்த புல்லிஷ் என்கல்பிங் பீரிஸ் என்கல்பிங் உங்களுக்கு விளங்குனுச்சுன்னு சொன்னா இது கங்கால பார்க்க போறதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பாருங்க, புல்லிஷ் என்கல்பிங்ல இரண்டு பேட்டர்ன் இப்படி வரணும். அதாவது இந்த புல்லிஷ் என்கல்பிங்க்கு அப்படி ஒப்போசைட்டா இருக்க போறவர் தான் புல்லிஷ் அராமி. பாருங்க, இந்த சார்ட் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இந்த இமேஜ் புல்லிஷ் என்கல்பிங்ல இந்த ரெட் கேண்டில் சின்னதா இருக்கணும், அதாவது பீரிஸ் கேண்டில் சின்னதாகவும் இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து பெருசாகவும் இருக்கணும். ஆனா புல்லிஷ் அராமில பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பீரிஸ் கேண்டில் வந்து பெருசாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லிஷ் கேண்டில் சிறுசாகவும் இருக்க போகுது. ரைட், நான் இதை எப்படி லைவா கீறி காட்டுறேன்னு பாருங்க. இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்ல இந்த பீரிஸ் என்கல்பிங் வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவா டவுன் ஆக போகுது. பிரைஸ் வந்து அப்படியே கிராஷ் ஆகும். ஓகே, இது அப்படியே டவுன் ஆகிக்கொண்டு வரும் இப்படி. ஓகே ரைட், இப்படி டவுன் ஆகி வர்ற சந்தர்ப்பத்தில்
பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அங்கால ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுறது வந்து குறைவாக இருக்கும். ஓகே, டவுன் ஆகாது. காரணம் ஒரு சரியான சப்போர்ட் அந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் அதோட ப்ரைஸ் வந்து டவுன் சைட் போகிறது வந்து குறைவாக இருக்கும். ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், இந்த பீரிஸ் என்கல்பிங் வர சந்தர்ப்பத்தில் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டை நோக்கி வாராரு. பட் இந்த சப்போர்ட் ஆரம்பத்தில் கதைச்சது போல தான் செல்லர்ஸுக்கு இதுக்கு அங்கால மூவ் பண்ண முடியலை. இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் ஒரு சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதிகளவான பையஸ் இந்த இடத்துல வர ஆரம்பிப்பாங்க. ஓகே, ரைட். பையஸ் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இப்படியான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சொல்லுவோம் பியரிஸ் அராமின்னு சொல்லி. ஓகே, ரைட். இந்த பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வரணும் இந்த மாதிரியான ஷேப்பில். ரைட், நான் கீழேன்னு பாருங்க. ரைட், ஒரு குட்டி கேண்டில் ஒன்று இந்த இடத்துல அப்படி ஃபார்ம் பண்ணணும். அதே சமயம் இதில் அந்த பையர் அதிகளவாக டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, பாருங்கள், புல்லிஸ் என்கல்பிங் அதுக்கு அப்படி ஒப்போசைட்டாக இந்த மாதிரியான ஒரு 2 கேண்டில் வந்து சரியான சப்போர்ட்டில் வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சொல்லுவோம் புல்லிஸ் அராமி அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த பாருங்க. ரைட், புல்லிஸ் அராமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இந்த நேம் நான் இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன், புல்லிஸ் அராமி. ஓகே, ரைட். இப்போ இதை எப்படி நம்ம விளங்கி கொள்ளணும்னு கேட்டால், செல்லர்ஸ் மார்க்கெட்டை டவுன் சைடுக்கு கீழே கொண்டு போகிறாங்க. பட் ஒரு சரியான சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டை மூவ் பண்ண முடியலை. ஆகவே இந்த இடத்துல மார்க்கெட் எகெயின் அப் ஆகிறதுக்கு ரிவர்சல் ஆகிறது. ஆகவே இது புல்லிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் இருந்து இந்த ரெட் கேண்டில் விட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரீன் கலர் கேண்டில் சிறியதாக இருந்தால் கூட இந்த இடத்துல பையர்ஸ் இந்த இடத்துல அதிகளவாக டாமினன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு இப்படியான பேட்டர்னை வைத்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்கு அங்கால இந்த கோயினோட ப்ரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு. அப்படி அப் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எகைன் என்ன நடக்க போகுது, அந்த கேண்டலோட அந்த கோயினோட ப்ரைஸ் வந்து அப் ஆகிக்கொண்டு மேலே போகும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த புல்லிஸ் அராமி வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து அப் ஆக போகுது. ஓகே, ரைட். பாருங்க, ப்ரைஸ் வந்து அப் ஆக போகுது. ரைட், அப் ஆகிற சந்தர்ப்பத்தில் ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். இப்படி ரெசிஸ்டன்ஸில் போகிற சந்தர்ப்பத்தில் பாருங்க, அந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து இந்த பையருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அங்கால மூவ் பண்ண முடியாது. காரணம் சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். இப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் என்ன நடக்கும்னு கேட்டால் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது செல்லர்ஸ் இந்த இடத்துல டாமினன்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த பையிங் ப்ரெஷரை விட செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பையருக்கு இந்த ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போக முடியாது. ஆகவே இந்த இடத்துல இப்படியான ஒரு கேண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம பியரிஸ் அராமி அப்படின்ட்டு சொல்லுவோம். ரைட், இந்த கீறி காட்டுறேன். இது பீரிஸ் என்கல்பிங்க்கு அப்படியே ஒப்போசைட்டாக இருக்கும். பாருங்க, அந்த கேண்டில் இருக்கிற அதேக்கு அப்படியே ஒப்போசைடாக தான் இவர் இருக்க போறாரு. ஸோ இதை கீறும் போது கொஞ்சம் கேண்டில் பாக்ஸ் அங்கால இங்கால போகலாம். ஓகே, ரைட், அது வரி பண்ண வேண்டாம். பட் விஷயத்தை விலையும் கொள்ளுங்க, எந்த இடத்துல புல்லிஸ் ரிவர்சல் பீரிஸ் ரிவர்சலில் என்னென்ன மாதிரியான கேண்டில் ஸ்டிக் வருதுன்னு சொல்லி விலங்குன்னு சென்றாலே ஓகே. ரைட், இப்போ பாருங்க, இந்த இடத்துல பையர் மேலே கொண்டு போகிறாங்க ப்ரைஸை. பட் இந்த இடத்துல நமக்கு விளங்குது செல்லர் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இது இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இது எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க? நீங்கள் டே கேண்டில் பார்க்குறீங்களா, 4 ஹவரில் பார்க்குறீங்களா, 1 ஹவரில் பார்க்குறீங்களா, 15 மினிட்ல பார்க்குறீங்களா? எந்த டைம் ஃப்ரேமில் சரியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பார்க்குறீங்களோ, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இது தீர்மானிக்கப்படும். ஓகே, ஆகவே நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கான ரெசிஸ்டன்ஸில் இப்படியான கேண்டில் ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த கேண்டில் வந்து சரியாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்படி 2 கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் வந்து பியரிஸ் அராமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புல்லிஸ் என்கல்பிங் புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்ன்ல முதலாவது, பீரிஸ் என்கல்பிங் பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன்ல முதலாவது, புல்லிஸ் அராமி புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்ன்ல இரண்டாவது,
பீரிஸ் அராமி, பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்னில் இரண்டாவது. ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் இரண்டும், பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்னில் இரண்டு பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ மூலமாக ஒரு கேண்டில் ஸ்டிக் எப்படி உருவாகுது, எந்த இடத்துல வந்தால் நமக்கு சரியான கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், ஒரு லாங் பொசிஷன் ஒரு ஷார்ட் பொசிஷன் உருவாகிறதுக்கு எப்படி இந்த கேண்டில் ஸ்டிக்கை நம்ம ஈஸியாக ஞாபகம் வைத்திருக்கலாம். பல பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கல், இந்த கேண்டில் ஸ்டிக்கை ஞாபகம் வைத்திருக்க முடியாது, எந்த இடத்துல வந்தால் எப்படி அதுக்கான நேம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஓர்டர் படி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலமும் மறக்க மாட்டீங்க. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில் ஸ்டிக்கும் இதோட ஓர்டராக இந்த இடத்துலையும் இங்கே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.